2031 விஜய் தான் சிஎம்மா வரப்போறாரு. அவருடைய ஆட்டம் வந்து ஆரம்பிக்க போகுது. 2026 ஒரு சிஎம் சொல்லும்போது நிறைய பேர் சிரிச்சாங்க. இவனுடைய வந்து ஜோதிட வாழ்க்கையே அசமானமாக போகுது. நெட்ல கிடைச்ச ஜாதகத்தை நாங்கள் பார்த்தோங்க, அதில் உண்மைத்தன்மையிலேன்னு அசால்ட்டா சொல்றாங்க. அப்படி வந்து நம்மளே வந்து காப்பாற்றிக்கிட்டதுக்காண்டி போய் சொல்லக்கூடாதுங்க. அது அந்த சனியந்தாரம் சில மனக்கலக்கங்களை கொடுக்கும். என்ன இருந்தாலும் வந்து அவர் தனிப்பெரும்பான்மையில பிடிக்கல இல்லை, அப்போ எப்போ யார் கலந்துட்டு போவாங்களோ என்ன நடக்குமோங்கிற ஒரு பதட்டத்தில் வைக்க தான் செய்யும். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. 2031 விஜய் தான் சிஎம்மா வரப்போறாரு. அவருடைய ஆட்டம் வந்து ஆரம்பிக்க போகுது. 2026 அவர் வந்து வின் பண்ணுவார். வெற்றிக்கு அருகாமையில் அப்படின்னு வந்து நான் கரெக்டாக கணிச்சிருந்தேன். அதே மாதிரியே வந்து அவர் வந்து தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கலைன்னா கூட அவர் வந்து ஆட்சி அமைச்சாரு. அதனுடைய வீடியோவுடைய லிங்க் இப்போ வாய்க்கு வந்ததை நம்ம அடிச்சு விடலாம்ல. அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் யாருனாலும் வந்து நான் தான் முன்கூட்டியே சொன்னேன்னு சொல்லலாம். அதுக்கு ப்ரூஃப் வேணும்ல. இப்போ நேரடியாக வாய் வழியாக என்னன்னாலும் ஏமாத்திடலாம், ஆனால் இணையத்தில் உள்ள ப்ரூஃபை ஏமாற்ற முடியாதுல. அதனால 2 வீடியோ நான் பின் பண்ணி வச்சிருப்பேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எல்லா வீடியோ இனிமேல் நான் போடக்கூடிய எல்லா வீடியோலையும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் சொன்ன அந்த 2 வீடியோவும் வந்து எக்ஸைட்டாக வந்து கருத்து கணிப்பு எப்படி இருந்ததோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் வந்து முன்கூட்டியே எக்ஸிட் போல பார்த்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ஐயோ எக்ஸிட் போலில் விஜய் வின் பண்ணிடுவான் போலேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிலவங்க அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் மாற்றினாங்க. நான் அதுக்கு முன்னாடியே கணிச்சிருந்தேன் விஜய் வின் பண்ணுவார் அப்படிங்கிறத முன்னாடியே கணிச்சிருந்தேன். அந்த 2 வீடியோடைய லிங்க் வந்து எல்லா வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கீழே இருக்கும். வேணுங்கிறவங்க வந்து தாராளமாக செக் பண்ணி பாருங்க. 2031 அவர் தாங்க சிஎம். 2026 ஒரு சிஎம் சொல்லும்போது நிறைய பேர் சிரிச்சாங்க, இவனுடைய வந்து ஜோதிட வாழ்க்கையே அசமானமாக போகுது, இவன் தேவையில்லாத வேலை, இவனுக்கெல்லாம் வளர்ந்து வர்ற ஜோதிடருக்கெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி வேலை. ஏன்னா பெரும்பாலும் வளர்ந்து வர்ற ஜோதிடர்கள் முக்கியமான கணிப்புகளை தவிர்ப்பாங்க. ஒருவேளை தப்பாயிட்டுனா அவங்களுடைய ஜோதிட எதிர்காலமே வந்து அஸ்தமனம் ஆயிரும், நல்லா இருக்காது. ஏன்னா வளர்ந்து வர்ற ஜோதிடர்கள் மிகப்பெரிய முடிவுகளை மனதில் தோன்றுனா கூட சொல்றதுக்கு தயக்கப்படுவாங்க. ஒருவேளை தவறிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சது, லைஃபை சொல்லி முடிஞ்சது. யாருமே நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்க வர மாட்டாங்களே, எப்பண்டா இவன் விழுவான், இவனை எப்பண்டா மாட்டி விடலான்னு அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். இவன் அந்த வீடியோவை அப்படியே போட்டு இவர் தவறாக கணித்தாரும்பாங்க. அதனால எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் அதையும் மீறி நம்ம குருஜி அருளிய சுபத்துவ பாவத்துவ விதிகளை மனதில் உட்கொண்டு விட்டு, அதுபோக பரம்பொருள் எனக்கு கொடுத்த அந்த ஞானத்தின் அடிப்படையில் எனக்கும் சில விஷயங்கள் தெரியும்ல. இத்தனை வருஷம் வந்து ஜோதிடம் பார்க்கறதுல என்னுடைய கெஸ்ஸிங், என்னுடைய அனுபவம், எனக்கும் இதே சிந்தனையில் இருக்கிறதுனால எனக்கும் பரம்பொருள் வந்து சில கெஸ்ஸிங் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத சும்மா அடிச்சு விடுறது இல்லாமல் விதிகளுக்கு உட்பட்டு எந்த விதியில் இவர் வின் பண்ணார் அப்படிங்கிறது எனக்கும் வந்து சில ஜோதிட விதிகளை வந்து ஞானத்தின் மூலியமா தெரியும். தசா புத்திகள் தாங்க, வேற ஒன்றும் இல்லை. அந்த தசா புத்திகள் தான் வந்து சகலத்தையும் மாற்றும். நம்மளுடைய கெஸ்ஸிங்கே வந்து மாற்றக்கூடிய அமைப்புகள் வந்து அந்த தசா புத்திக்கு தான் அந்த வலிமை இருக்குது. அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நன்றி தெரிவித்தாங்க அங்கே ஒரு 3 பேர். நவீன் ஜெகதீசன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரன் ஆனந்த், அதுக்கப்புறம் செந்தில் டிராவல்ஸ். இவங்க 3 பேரும் வந்து எனக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அந்த கெஸ்ஸிங் வந்து இன்னும் அடுத்தடுத்த எல்லா இதுலேயும் வந்து எனக்கு வந்து வெற்றி பரம்பொருள் கொடுப்பாருன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இப்போ 2036 விஜய் எப்படி வருவார் அப்படின்னு நான் சொல்கிறேன். 2026 எப்படி வந்தாருங்கிறதுக்கு ஏற்கனவே ப்ரூஃப் இருக்குது, அந்த வீடியோ கீழே இருக்குது. மற்ற ஜோதிடர்கள் மாதிரி நான் கெஸ்ஸிங்லாம் அவங்க எக்ஸிட் போல் வெளியானதுக்கப்புறம்லாம் போடலை. எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், எலெக்ஷன் முடிஞ்சு எக்ஸிட் போல் வெளியாகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 2 வீடியோவுமே நான் வந்து பின் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்கள் போய் தாராளமாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். அதே நேரத்தில் சில ஜோதிடர்கள் வந்து மேக்சிமம் ஜோதிடர்கள் வந்து தவறாக தான் கணிச்சிருந்தாங்க. விஜய் வந்து ஒரு குறைவாக எடை போட்டுட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெட்டில் கிடைச்ச ஜாதகத்தை நாங்கள் பார்த்தோங்க, அதில் உண்மைத்தன்மையிலேன்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க. அப்படி வந்து நம்மளே வந்து காப்பாற்றிக்கிட்டதுக்காண்டி பொய் சொல்லக்கூடாதுங்க. அது பொய் சொல்லக்கூடாது. அப்போ உண்மையாக தெரியாத ஒரு ஜோதிடத்தை வந்து நீங்கள் எதுக்கு வெளியில் சொல்கிறீங்க? உங்களுக்கு அந்த ஜாதகம் உண்மைன்னு தெரியல, அப்போ எதுக்கு நீங்கள் அதை வெளியில் சொல்கிறீங்க? அப்படி வெளியே சொல்லக்கூடாது இல்லையா? அது தப்பு இல்லை. அந்த மாதிரி தப்புகளை பண்ணிட்டு இப்போ அவங்களே நியாயப்படுத்திக்கிறாங்க. இவங்கள மாதிரி ஆட்களால் தான் ஜோதிடத்துடைய அந்த உண்மைத்தன்மை கேள்விக்குறியாகுது. தப்பு பண்ணுறது எல்லாத்துக்கும் சகஜம்தான், யாருக்காவது ஒரு தடவை தவறுறது தான். அதுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் எங்கே மிஸ் பண்ணோம்னு தான் பார்க்கணுமோ ஒழிய, அந்த ஜாதகம் வந்து உண்மைத்தன்மை இல்லை, அது நெட்டில் இருந்து எடுத்ததுன்னா அப்படி வந்து நம்ம தப்பிச்சுக்கிட பார்க்குறது வந்து ரொம்ப மட்டமான ஒரு செயலாக வந்து எனக்கு தோணுதுங்க. இப்போ வந்து விஜய் வந்து 2031 எப்படி ஆவார், அவருடைய ஜாதகம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் வந்து நான் விலாவரியாக தசாபுத்தி அடிப்படையில் நான் சொல்லித்தர போகிறேங்க. கோச்சார ரீதியாக மட்டுமே எல்லாமே மாறிடும் சொல்ல முடியாது. இப்போ அவருக்கு நடந்துட்டு இருக்கிறது சுக்கர தசை தான் நடந்துட்டு இருக்கு. சுக்கரன் கோச்சார ரீதியாக எப்பெல்லாம் பாதிக்கப்படுவார், ராகுவால பாதிக்கப்படுவாரா, அந்த இணைவு நிகழ்றதுனால பெரிய பாதிப்புனா, இப்பவுமே சனி வந்து பாவத்துவ சனி தானே. இப்போ கரண்ட்லேயே சனி வந்து செவ்வாயுடன் இணைந்து பாவத்துவம் தானே.
சுக்கிரன் வந்து சனியின் பார்வையிலையும், புத்திநாதன் குரு வந்து செவ்வாயுடைய பாவத்துவ செவ்வாய் பார்வையில இருக்கும்போது தான் அவர் வின் பண்ணியிருக்காரு. அப்போ கோச்சார கிரக நிலைகளை மட்டும் வச்சு செய்யக்கூடாது. தசா புத்தி தான் மெயின் ஃபேக்டர். கோச்சாரம் இணைந்து செயல்படும் வேணா எடுத்துக்கிடலாம். அப்போ சனி வந்து இணையறதுனால அந்த டைம் பெருசா பாதிப்பு ஏற்பட்டுறதுனால கோச்சாரத்தை மட்டும் வச்சு கணிக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். தசா புத்திகளையும் நம்ம சேர்க்கணும். தசா புத்தி அடிப்படையில் என்ன நடக்கும்? இப்போ விஜயுடைய ஜாதகம் வந்துகிட்டு இருக்குதுங்க. டிகிரி அடிப்படையிலே போட்டிருக்கேன். அவருடைய டேட் ஆஃப் பர்த்தே வந்து நான் கொடுக்க சொல்றேன். நீங்க வந்து உங்க சாஃப்ட்வேர்ல போட்டீங்கன்னா வந்து அந்த டிகிரி அடிப்படையில் வந்து அது காட்டிடும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜயுடைய ஜாதகத்தில் என்ன நிகழ்ந்தது நான் ஏற்கனவே விளக்கிட்டேன். அதையே மாறி மாறி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். 2026 நான் ஏற்கனவே விளக்கி வீடியோ போட்டு அதை மாறி மாறி எக்ஸ்பிளைன் பண்ணால் அது நல்லா இருக்காது. 2031 நான் ஏன் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 14/5/2026 சுக்கிர திசையில குரு புத்தியில குரு அந்தாரம் முடிவு. அடுத்து சனி அந்தாரம், அதாவது சிம்ம லக்னத்துக்கு ஆகாத அந்தாரம் வந்து ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குங்கிறத தான் நான் வந்து அங்கே மேட்ச் பண்ணேன். அதே நேரத்தில் ஒருவேளை சனியுடைய அந்தாரம் வந்ததுன்னா ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுமா? இல்லை, கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்த தான் செய்யும். தசாநாதன் புத்திநாதனுக்கு உட்பட்டு. அப்போ அந்த விதத்துலையும் அவருக்கு குறைபாடு இல்லாமையே நடந்துடுச்சு. அந்த விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணணும். நிறைய பேர் என்ன சொல்றீங்க, சிம்ம லக்னத்துக்கு சுக்கிரன் நல்லதே செய்ய மாட்டாருங்க. அப்படி கிடையாது. அவர் மாரகஸ்தானத்தோட தொடர்புல இல்லை. அந்த இடத்துல வந்து அவர் 10ஆம் இடத்தோட தான் தொடர்புல இருக்காரு. இருந்தாலும் 3ஆம் இடத்து பலனையும் 10ஆம் இடத்து பலனையும் அவர் தானே கொடுக்கணும். அவர் நேரடியாக பாவத்துவ அமைப்புகள்ல இல்லையே. எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடக்கூடாது. அந்த படிநிலைகளுக்குள்ள தான் நீங்க வரணும். அவர் பாவத்துவமாக இல்லை, அதை நீங்க முதல்ல பார்க்கணும். அவர் எந்த ஸ்தானத்தோட தொடர்புல இருக்கிறாரு, அந்த வீட்டில் உள்ள நல்லது கெட்டது ரெண்டுமே அவர் தான் செய்யணும். அவர் வந்து கெடுதல் தான் செய்வார், நீங்களே கெஸ் பண்ணக்கூடாதுங்க. அது தப்புங்க. எல்லாத்தையும் ஆதிபத்தியம் காரகத்துவம் எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம வந்து பூந்து வந்துடணும். அந்த இதை வச்சு தான் நான் கெஸ் பண்ணேன். அடுத்து 16/10/2026 வரைக்கும் அவருக்கு சனியுடைய அந்தாரம் நடக்குது. அப்போ பெருசா வந்து இவங்களாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா, விஜய் அவ்வளவுதான் காலி, ஆட்சி அமைக்க முடியாது, அதிகாரம் கிடைக்காது, ஏன்னா சனி அந்தாரம் ஆரம்பிச்சிரும் சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? சனி அந்தாரம் இடையூறை கொடுக்க தான் செய்யும். சனி அந்தாரம் அவருக்கு இடையூறை கொடுக்க தான் செய்யும். ஆனால் தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் உட்பட்டு, அந்த உட்பட்டு அதுக்கப்புறம் சனிக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவமும் இல்லாம இருந்தால் நடக்கும். சனி வந்து குரு பார்க்குறாரு, சூரியன் கூட சேரக்கூடாது தான், ஆனால் குரு தொடர்பு கொள்றாரு. அந்த விஷயத்த வந்து நீங்க என்னைக்கு மறந்துடக்கூடாது. அப்போ நடக்கும். அந்த சனி அந்தாரம் சில மனக்கலக்கங்களை கொடுக்கும். என்ன இருந்தாலும் வந்து அவர் தனிப்பெரும்பான்மையில பிடிக்கல இல்லை. அப்போ எப்போ யார் கலந்துட்டு போவாங்களோ என்ன நடக்குமோங்கிற ஒரு பதட்டத்தில் வைக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிர திசையில குரு புத்தி 5/9/2028 வரைக்கும் நடக்குது. அதுக்கப்புறம் சுக்கிர திசையில சனி புத்தியே வரும். சனி புத்தியே வரும் பொழுது அந்த கலக்கங்கள் கொஞ்சம் கூட தான் செய்யும். பிரச்சனைகள், பேஸ் பண்ற விதம், எதிர்கட்சியோடைய அந்த டார்ச்சரு, எப்படி வந்து டேக்கிள் பண்றாரு, விமர்சனம் எல்லாமே வந்து அவருக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் இவங்களை எதிர்பார்க்குற மாதிரி பதவி விலகல் நடந்துராது. அதுக்கப்புறம் 2031 வரக்கூடிய தேர்தல் சமயம் இவருக்கு சுக்கிர திசையில புதன் புத்தி நடந்துட்டு இருக்குங்க. சுக்கிர திசை புதன் புத்தி இவருக்கு 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதியாக ஆட்சி பெற்று குருவுடைய பார்வையில் உள்ள இந்த புதன் வெற்றி வாய்ப்பை கட்டாயம் நல்குவார். புதனுக்கு சனியும் நண்பர், சூரியனும் நண்பர். சனியுடைய இணைவு அவருக்கு முழுவதும் கெடுத்துறாருங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும். அவர் சுபத்துவ அமைப்புகள்ல மெயினா இருக்கிறாரு, 11ஆம் இடத்துல இருக்கிறாரு சிம்ம லக்னத்துக்கு. இது எல்லாத்தையும் கெஸ் பண்ணி தான் 2031 விஜய் தான் சிஎம் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை வந்து நீங்க பத்திரமா வந்து பாருங்க. 2031 இவர் தான் சிஎம் ஆகும் பொழுது இந்த வீடியோவுடைய உண்மைத்தன்மை வந்து அப்போ உங்களுக்கு வந்து தெரியுங்க. இந்த வீடியோவுடைய உண்மைத்தன்மை வந்து அப்போ வந்து தெரியும். எல்லாருமே கெஸ்ஸிங் தான் சொல்றோம். சில டைம் யானைக்கும் அடி சறுக்குங்கிற மாதிரி எவ்வளவு பெரிய ஆட்களுக்கும் அடி சறுக்க தான் செய்யும். இருந்தாலும் ஜோதிடத்துல பரம்பொருள் நம்மளுக்கு கொடுத்த அனுபவத்தின் பேர்ல சில விஷயங்களை சொல்ல முடியும். இப்போ குருவுடைய புத்தி சூரியனையும் பார்க்கிறாரு, சிம்மத்தையும் பார்க்கிறாரு. இப்போ நடந்துட்டு இருக்கிற அந்த குருவுடைய புத்தி இவருக்கு அதிகாரத்தை கொடுக்கும். சனியுடைய புத்தி வரும் பொழுது அவர் சூரியனையும் பாதிப்பார், சிம்மத்தையும் பாதிப்பார். அப்ப அதிகாரத்தை முழுசா பறிச்சிடாது. ஏன்னா குருவால சுபத்துவம். அப்ப முழுசா பறிச்சிடாது. அதே நேரத்தில் அதில் இடையூறு கொடுக்கும். இது அவருக்கு சுபத்துவம் இல்லை, வீடு கொடுத்தோன்னு ஆட்சி இல்லை. அப்போ சனி நடந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதிகாரமே இல்லை. இந்த மாதிரி தான் படிநிலைகள் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இந்த குரு பார்த்தால் பலன் வேற, சனி பார்த்தால் பலன் வேற. என்ன காரணம்னா குரு பார்த்ததுனால நான் பலன் வேறன்னு சொல்றதுக்கு காரணம் சிம்மமும் சிம்மாதிபதியும் அதிகாரம்னு வந்துட்டீங்கனாலே சிம்மம் சிம்மாதிபதி தொடர்பில் இருக்கணும். அப்போ குரு பார்க்கிறாரு, அவருடைய புத்தி நடந்துட்டு இருக்குது. சனியும் பார்க்கிறார், அப்போ அவருடைய புத்தி நடக்கும் பொழுது எப்படி
அப்ப குரு வந்து வேற எதுவும் நெகட்டிவ் அமைப்புகள்ல இருக்கிறாரா, சனி வேற எதுவும் நெகட்டிவ் அமைப்புகள்ல இருக்கிறாரா, அப்ப குருவுக்கு பார்வை பலம் குறையுமே, சனிக்கு கொடூர பார்வை பலம் அதிகமாகுமே. இப்படி பல படிநிலைகளை நீங்க வந்து மனதுக்குள்ள ஓட்டி லக்னாதிபதியை வந்து மனசுல வச்சு தசாபுத்திகளுக்கு தான் நீங்க இறுதியா வரணும். இதே மாதிரி விஷயங்களை எப்பவுமே வந்து நம்ம குருஜி சொல்லுவாங்கல்ல, ஜோதிடத்தையே வந்து சுவாசமா கொண்டிருக்கும் பொழுது பரம்பொருளே சில விதிகளை நம்மளுக்கு தெரிய அனுமதிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளுக்கும் வந்து இதே சிந்தனையா இருக்கும் பொழுது பல நுட்பமான ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட விதிகளும் உங்களுக்கு அனுமதிக்கப்படுங்க. அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அனுமதிக்கப்படும், எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது. அது விஷயமாத்தான் நான் சில விஷயங்களை வந்து விதிகளுக்கும் உட்படாம, அதாவது சில விதிகள்னு இதுவரைக்கும் சொல்லப்பட்ட விதிகளுக்கும் உட்படாம எனக்கு மட்டுமே தெரிந்த சில விதிகளையும் அதில் எடுத்துக்கிட்டு வந்து நான் கெஸ்ஸிங் பண்ணுவேன். இன்னைக்கு வரைக்குமே வந்து கரெக்டாக தான் வந்துகிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி பரிகார அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வந்து காடு வழிபாடு மட்டும், அதாவது கடவுள் வழிபாடு மட்டும் சொல்லாமல் நடைமுறை சாத்தியமுள்ள இன்றைய காலகட்டத்துக்கு காலம் சுருதி தேசம் வர்த்தமானத்தை ஏற்ப நீங்கள் வந்து ஜோதிடம் சொல்லுங்கிற மாதிரி இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப நவீன பணம் செலவில்லாம நடைமுறைக்கு சாத்தியமான பரிகாரங்களை நான் சொல்றதுல அதனால வந்து கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குதுங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்த அந்த பரம்பொருள் நான் வணங்கும் ஈசனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு நம்ம வந்து யூடியூப் சேனல்ல பிரீமியம் வீடியோன்னு சொல்லக்கூடிய மெம்பர்ஷிப் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதில் நீங்க ஜாயின் பண்றதுக்கு 299 சார்ஜ் ஆகும். அதில் நம்ம என்ன சொல்றோம்னா ஒரிஜினல் ஜாதகம், அதாவது என்னிடம் பலன் கேட்க வரக்கூடிய உண்மை ஜாதகங்களை ஓரளவு வந்து நான் போட்டு அதில் உள்ள விஷயங்கள் எப்படி பலன் சொல்லணும், அவங்க வந்து என்னதான் இருக்காங்க, எதனால, எந்த விதிப்படி அதுங்கிறத கொஞ்சம் நுட்பமாக நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க வந்து தாராளமாக போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல டாப்பிக்கில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.